சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பெண் மருத்துவருக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம், நகை, பணம் உள்ளிட்டவற்றை மோசடி செய்த கும்பல் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் மூளையாக செயல்பட்ட சங்கர் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தைச் சேர்ந்த 75 வயது பெண் மருத்துவர் கௌரி. இவர் கஸ்தூரிபாய் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். மருத்துவர் கௌரி தியாகராய நகரில் உள்ள தனியார் மெட்டர்னிட்டி மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். குடும்பத் தகராறு காரணமாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இவரது ஒரே மகள் மருத்துவம் படித்து வந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கௌரி புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனியாக வாழ்ந்து வரும் பெண் மருத்துவர் கௌரிக்கு அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் வீடு ஒன்று உள்ளது. அதில் சங்கர் என்பவர் குடும்பத்துடன் வாடகைக்கு வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. தனியாக இருக்கும் பெண் மருத்துவருக்கு உதவி செய்வதாக கூறி சங்கர் பழகி வந்துள்ளார். இந்நிலையில் தான் சம்பாதித்த பணம், சொத்துக்களை வைத்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவமனை கட்ட முடிவு செய்துள்ளார். அதற்கு உதவுவதாக கூறி சங்கர் தன் நண்பர்களுடன் மருத்துவர் கௌரியை அணுகியதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக தனக்கு பல IAS அதிகாரிகளையும் கட்டுமான நிறுவனங்களைச் சேர்ந்த நபர்களையும் தெரியும் என கூறி உதவுவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். மேலும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி நம்ப வைத்துள்ளார். சங்கர், அவரது மனைவி புவனேஸ்வரி மற்றும் வத்சலா, கோபால கண்ணன் ஆகிய 4 பேரும் மருத்துவர் கௌரியிடமிருந்து மருத்துவமனை கட்டுவதற்காக 24 லட்சம் ரூபாய் பணத்தினை கடந்த 2012ஆம் ஆண்டு பெற்றுக் கொண்டுள்ளனர். மேலும் கௌரி தனக்கு சொந்தமான சோழிங்கநல்லூரில் உள்ள 9227 சதுர அடி நிலத்தில் மருத்துவமனை கட்ட முடிவு செய்துள்ளார். அப்போது அதற்கு அருகில் உள்ள நிலம் விலைக்கு வருவதாக கூறி மருத்துவமனை கட்ட வசதியாக இருக்கும் என சங்கர் தெரிவித்ததால் அந்த இடத்தை வாங்க பணம் கொடுத்துள்ளார். மருத்துவருக்கு வயதானதால் வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, மாநகராட்சி மற்றும் இதற்காக வங்கிக் கடன் வாங்குவது தொடர்பான வேலைகளை செய்வதற்காக சங்கர் பெயரில் பொது அதிகாரம் கொடுத்துள்ளார். வீட்டில் உள்ள தெய்வங்கள் முன்னால் சத்தியம் வாங்கிக் கொண்டு தன்னுடைய 7 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களின் அசல் ஆவணங்களை சங்கரிடம் கொடுத்துள்ளார். இந்த பொது அதிகாரம் பெறுவது தொடர்பாக சங்கர் உறவினர்கள் பழனி, பச்சையப்பன் ஆகியோர் உடனிருந்துள்ளனர். மருத்துவமனை கட்டுவது தொடர்பாகவும் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருப்பது தொடர்பாகவும் வெளியில் தெரிவிக்க வேண்டாம் எனவும், வயதானவர் என்பதால் கொலை செய்து சொத்துக்களை அபகரிக்க நேரிடும் என சங்கர் மருத்துவரிடம் கூறியுள்ளார். தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 2,27,57,57,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு கட்டுமானங்களை மேற்கொள்வது போன்று அதற்கான பொருட்களை வாங்கி மருத்துவரை நம்ப வைத்துள்ளனர். தொடர்ந்து வங்கிக் கடன் கிடைக்கவில்லை மற்றும் கட்டிட அனுமதி கிடைக்கவில்லை என பல காரணங்கள் கூறி பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்ததால் சந்தேகமடைந்து வில்லங்க சான்றிதழை வாங்கி பார்த்துள்ளார். அப்போது தன்னுடைய 7 கோடி ரூபாய் நிலத்தை நீலாங்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் சங்கர் தனது பெயரிலும் மனைவி மற்றும் உறவினர்கள் பெயரிலும் பதிவு செய்து கொண்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து கேட்டபோது வயதாகிவிட்டதால் மருத்துவர் பெயரில் வங்கிக் கடன் வாங்க முடியாது என கூறி தங்கள் பெயரில் சொத்துக்களை மாற்றி வங்கிக் கடனுக்கு முயற்சி செய்ததாக சங்கர் தெரிவித்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டபோது 3 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் காசோலை கொடுத்துள்ளார். ஆனால் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் அது திரும்பி வந்துள்ளது. தொடர்ந்து தன்னை மோசடி செய்யும் நோக்கிலேயே சங்கரும் அவரது மனைவியின் குடும்பத்தினரும் செயல்பட்டு வந்ததாகவும், இதுகுறித்து கேட்டபோது கொலை மிரட்டல் விடுத்ததாக மருத்துவர் கௌரி தெரிவித்துள்ளார். மேலும் 20 ரூபாய் பத்திரத்தில் 3 கோடி ரூபாய் பணத்தை சங்கர் தன்னிடம் திருப்பிக் கொடுத்ததாக பொய்யான ஆவணத்தை காட்டி மிரட்டியதாகவும் தனது புகாரில் கௌரி தெரிவித்திருந்தார். சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சங்கர், அவரது மனைவி புவனேஸ்வரி, வெற்றிவேல், பாலசுந்தரம், மாலதி, வத்சலா, கோபாலகண்ணன், பச்சையப்பன், பழனி, கார்த்தி உள்ளிட்ட 10 பேர் மீது பெண் மருத்துவர் கௌரியை மோசடி செய்து 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முதற்கட்டமாக மூளையாக செயல்பட்ட சங்கரை
மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.